நீங்க நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னா 10 தியேட்டர் கட்டி ஃப்ரீயா படம் பார்க்க விடுங்க உங்க ஆட்களை. அதே தியேட்டர்ல இருந்து வந்தவர் தான் அண்ணன் சீமான். யோ 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 பாண்டே, ஏன் அமைதியா? நான் பாட்டு புளி தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். நான் புழுவத்தை ரசிச்சு அங்க சிரிச்சு தானே இருக்கானுங்க. தாவேக்காரங்க எவ்வளவு சிரிப்பு சிரிக்கிறானுங்க. நான் பாட்டு புளி தள்ளிட்டு நான் பாட்டு போறியா? நீ என்ன டிஃபரெண்டான செருப்பு என்ன போட்டிருக்கியா? டப்பு டப்பு தூக்கி செருப்பு அடிக்கிறேன். யோ அமைதியா, இல்லைன்னா நான் கரூர் மேட்டரை பத்தி பேசணும். அப்புறம் நான் பாத்துக்கா எந்த விஷயமே எனக்கு பாயிண்ட் இல்லைன்னா டப்பு மண்டி போட்டு கரூர் மேட்டரை பத்தி நான் பேசணும். நான் என்ன நீ செருப்பாலே அடிச்சுட்டே இருக்க, எப்ப பாரு செருப்பாலே அடிச்சுட்டு இருக்கேன். நானும் ஒரு 2 பாயிண்ட் எடுத்து நாங்க புளி தள்ளிட்டு இருக்கேன். அவங்க அந்த சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதுவே எனக்கு மன வேதனையா இருக்கு. நீ இதுல வந்து நடுவில் எதுவும் என்ன செருப்பால் அடிக்கிற? யோ என்ன நீ அணில நீல என்ன மாட்டியா? உண்மையை சொல்லியா? தனியா கூட வந்து காலைல விடுறியா? கொஞ்சம் அமைதியா ஏரியா தயவு செஞ்சு இல்லையா? ரெண்டா டைலாக் பேசிட்டு வரையா? அமைதியா ஏரியா தயவு செஞ்சு அமைதியா ஏரியா. அதாவது 1977 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த மாதிரி 2026 ஆட்சி மாற்றம் நிகழ போகுது. 2026 அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, வராம போறாங்க. நாம் தமிழர் ஆட்சிக்கு வர போகுது. யோ யோ இப்பதான் சொன்ன மறுபடியும் செருப்பால் அடிக்கிறான். யோ என்ன யாரு எங்க பேச கூட்டு வந்து? நானே 4 நாள் உங்களை புளி தள்ளிட்டு இருந்தேன். அவனுக்கு ஆல்ரெடி அங்க சிரிச்சு என்ன காயப்படுத்திட்டு இருக்கானுங்க. நீ என்ன நீ இப்பதானே சொல்லிட்டு போன தனியா கூட வந்து காலைல விடுறேன்னு ஏன் டப்புன்னு தூக்கி செருப்பால் அடிச்சுக்கிட்டே இருக்க? யோ நீ வந்து பாண்டேவே இல்லை என்ன போட வந்த காண்டேவையா? உண்மையை சொல்லியா? நான் போறேன். அதாவது தனிப்பட்ட முறையில் தனித்துவமா தார்பாய் தடியடி முருகன் பேர் வச்சுன்னா நீங்க என்ன மாதிரி வேணாலும் அடிப்பீங்கயா? நான் போறேன்.